மிகப்பெரிய ஒரு சவாலை ஜனாதிபதி தேர்தலிலே வெறும் 27,000 வாக்குகளை பெற்ற அனுரகுமார திசாநாயக்கா பாராளுமன்ற தேர்தலிலே 80,000 வாக்குகளை எடுத்து விஸ்வரூபம் எடுத்து 3 ஆசனங்களை சுவீகரித்து எங்களுக்கெல்லாம் தண்ணி காட்டிவிட்டு அதற்கு மேலாக வந்து இந்த உள்ளூராட்சி மன்றங்களிலும் 17 சபைகளையும் நாங்கள் பிடிப்போம் என்றும் அதே போல யாழ்ப்பாண மாநகர சபையும் வல்வெட்டித்துறை நகர சபையும் மிக முக்கியமாக குறிவைக்கப்பட்டு அவர்களால் வேலை செய்யப்பட்டதை நாங்கள் திட்டமிட்டமாக அறிவோம். இரவு 10 மணியை கடந்து பெண்கள் அழைத்து வரப்பட்டு சிறு சிறு கூட்டங்கள் நடத்தப்பட்டு தலைவர் சொல்லி இருக்கிறார், ஜனாதிபதி தோழர் சொல்லி இருக்கிறார், சிவாஜிலிங்கம் ஒரு முள்ளு பாராளுமன்றத்துக்குள்ளே எவ்வளவு தொல்லை தந்தவர், அவர் இங்கே துடை தெரியப்பட வேண்டும் என்று நின்றார்கள். நாங்கள் போராடினோம், வெறுங்கைகளுடன் நாங்கள் நின்று போராடினோம். மிகவும் கஷ்டத்தின் மத்தியிலே எங்களுடைய வேட்பாளர்கள் எங்களுடைய மக்களுக்கு தெளிவூட்டினோம். இருந்தாலும் இன்னமும் பெரிய வெற்றியை பெற்றிருக்க முடியும். 600 வாக்குகளை ஏவிபிக்கு கொடுத்திருக்கிறார்கள். தேர்தலுக்கு முதல் நாள் இரவு 2 மணி நேரங்கள் நானும் இன்னொரு தம்பி கவிச்செல்வனும் போலீஸ் நிலையத்திலே அடைக்கப்படாத குறையாக வைத்து எங்களுக்கு மீது விசாரணைகள் நடத்தப்பட்டன. தொடர்ந்து அதன் பின்னர் நாங்கள் விடுவிக்கப்பட்டோம். நான் அங்கே வைத்தே சொன்னேன், நான் மன்னிப்பு கேட்க முடியாது. நீங்கள் சாராய போத்தல்கள் 500 கொண்டு வரப்பட்டது வடமராட்சியை நோக்கி விரைந்தது என்று நான் சொன்னேன் இப்பொழுது சொல்கிறேன். வேண்டுமென்றால் நீதிமன்றத்துக்கு செல்லுங்கள், நாங்கள் சந்திக்க தயார் என்று சொல்லியிருக்கு. ஏன் இவர் தொப்பி எடுத்து போடணும்? வடமராட்சிகளே 4 சபைகள் இருக்கின்றன. வல்லிடத்தில் அந்த ஜேவிபியுடைய தலைவரே உடைய தொப்பி எடுத்து போடுறார். அவருக்கு பதறுகிறார். வல்லிடத்தில் சந்தியில 3 லைட் போடுகிறீர்கள், இதெல்லாம் தேர்தல் விதிமுறை இல்லையா என்று கேட்டேன். ஆயிரக்கணக்கிலே லட்சக்கணக்கிலே பணத்தை கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று நான் பட்டியலிட்ட பொழுது இன்ஸ்பெக்டர் முன்னால் இருந்தவர்கள் எல்லாம் ஐயா விடுங்கோ சரி என்று அவரை போகுறையா. எனவே என்னுடைய அந்த இரத்த அழுத்தம் அதிகரித்து அடுத்த நாள் 195 இருந்தது. நான் மனைவியோடு இந்த கேட்டால் விளையாண்டு நான் 150 என்று சொல்லிவிட்டு அந்த உயர் இரத்த அழுத்தத்துடனும் 11 வாக்குச்சாவடிகளுக்கும் நேரிலே சென்று எங்களுடைய வேட்பாளர்களையும் மக்களையும் முடிந்தளவு உற்சாகப்படுத்தி இந்த வெற்றியை பெற்றிருக்கிறோம்.